ஜூலை 23, 2025 இன்றைய வேத வசனம் எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். டுடேஸ் பைபிள் verse Hebrews 6:14, saying surely I will bless you and multiple you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றீரேன் தகப்பனே. ஆவியானவரே, இன்றைக்கு கூட அப்பா நீர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் அப்பா ஆவியானவரே எங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரப்போகின்றீரே. நாங்கள் எங்களை பெருக செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இப்பொழுது கூட இறங்க வீராக நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே ராஜா. அப்பா இன்றைய நாள் முழுதல் கொண்டு ஆவியானவருடைய வேதத்தில் உடைய வசனத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. அதிகாலையில் எழுந்த உடனே ஆவியானவர் உண்மை தேடும்படி உடைய வார்த்தையில் ஆவியானவரை தேடும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக. அப்போ இதன் மூலிமா நாங்கள் அதிக ஆசீர்வாதத்தையும் ஆவியானவர் எங்களுடைய பெருக்கத்தையும் அடையும்படியான ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் தகப்பனை. இன்றைக்கு கூட ஊற்றுங்க நிரப்புங்க ராஜா. அதிகாலையிலுமே தேடாதபடிக்கு இந்த சத்ரு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே, இச்சையின் மேலே, மாயையின் மேலே அப்பா எங்களுடைய கவனத்தை திருப்பி அப்பா உங்களுடைய வேதத்தில் விசுவாசத்தில் அப்பா நம்பிக்கை இல்லாதபடிக்கு செய்து கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அன்பு சகோதரி இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரனை வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, என்ன செய்தாலும் ஆசீர்வாதம் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் வராதா, ஒரு நன்மை வராதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அநேக பேர் இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு அவமானத்தோடு கூட என் பிள்ளை மூலயமா ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் மகள் மூலயமா மகன் மூலயமா ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் கணவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களோட தான் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராய் இருக்கின்றார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை இன்றைக்கு காண்பீங்க. ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு கூட நிரப்புங்க ராஜா. அந்த குடும்பம் முழுவதுமே உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பட்ட இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் அன்று ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்திரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்றது போல இன்றைக்கு கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக பெருகும்படியாய் அப்போ உம்மில் உம்முடைய விசுவாசத்தில் உம்முடைய வேதத்தில் உம்முடைய வசனத்தில் பெருகும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் ஊற்றுவீராக. ஆவியானவரை அநேக வாலிப பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற அந்த சந்ததிகள் அப்போ உம்முடைய வேதத்தில் வசனத்தில் அப்போ நிலைத்து இருக்காதபடிக்கு இந்த சத்ரு தவறான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கா என் தகப்பனை. இன்றைக்கு கூட இறங்குவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என் தகப்பனை. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு கூட நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஆவியானவர். திருமணமான அப்பா அவர்களை கணவன் மனைவியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஆவியானவரை அப்பா திருமணத்தில் இணைந்த அவர்கள் அப்போ 1 மாதத்தில் 2 மாதத்தில் பிரியும்படியா இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்க என் தகப்பனை. இன்றைக்கு கூட அப்போ அந்த குடும்பங்களை கட்டுவீராக. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனை. ஆவியானவர் அவர்கள் பிரிந்து போகாதபடிக்கு அப்போ ஒரு சந்ததியாய் பெருகும்படியாய் தலைமுறை தலைமுறையாய் அப்போ பெருகும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே ஊற்றுவீராக. புதிதாக திருமணமான குடும்பங்கள் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அப்போ இன்றைய நாள் முதல் கொண்டு ஆவியானவரை ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுந்து உம்மை துதித்து ஆவியானவருடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து அப்பா ஆவியானவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிய ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீர்
செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இப்படி ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே. நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அப்போ இந்த சத்ரு அவியானவரை எங்களுடைய செவிகளில் அப்போ பேசுகின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கவனிக்க அந்த வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேளாதபடிக்கு அப்போ நீர் இன்றைக்கு அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இனி அந்த சத்ரு எங்கள் குடும்பங்களில் நுழையாதபடிக்கு ஆவியானவரை இன்றைக்கு நீர் அந்த சத்ருவை அக்னியிலே போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனை. இன்றைக்கு கூட நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு சகோதரன் வாழ்வு பிள்ளைகளையும் அப்போ நீர் ஆசீர்வதித்தீரே, அதிகமாய் ஆசீர்வதித்தீரே, பெருக செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சந்ததியாய் தலைமுறையாய் உமக்கென்று அவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.